மேனேஜர் ஆயிட்டா பறக்கும் இறகு ஃப்ளையிங் ஆகிடுமா? ஃப்ளையிங் மீன்ஸ் ஆயிடும். பறக்கும் இறகுகள் எப்பயுமே பறந்துகிட்டே தான் இருக்கும். அதை சொல்லி தான் எனக்கு இந்த சேனலுக்கு பேரே வச்சு கொடுத்தாரு அவரு. அவர் பேர் என்ன தெரியுமா மேடம்? அவ்வளோ அவ்வளோ கவனிப்பீங்களா? எங்க வந்தவங்களை வந்து சாப்பிட வச்சு காட்டி விடுறதுக்கு பேரு அவ்வளோ கவனிக்கிறதா? எப்பயும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானேங்க கவனிக்கணும். எப்பயுமே ஒருத்தவங்கள வந்து வாங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, நான் இது வெஜ்ஜு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நான்வெஜ்ஜு தான் போட்டு எப்பயுமே அவங்க நல்லா சாப்பிட வச்சுட்டு அந்த மாதிரி தான் காட்டி விடுவோம். சாப்பிடலேன்னு சொன்னாலும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கொஞ்சமாச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட வைக்கிறதா நம்ம கலாச்சாரம் இல்லைங்களா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மேடம். இருந்தாலும் கம்பெனியில் அவ்வளோ கவனிப்பீங்களா? நாங்க கம்பெனில சொல்றீங்க இல்லைங்க, நம்ம வீட்ல சொல்றோம். யார் அது ஸ்டிக்கர் போடுறது? ஓ, உங்க வீட்ல சொல்றீங்களா? ஆமாங்க. கம்பெனில வந்து அவன்லாம் வந்து அவன் நம்மளை கவனிக்கிறதே பெருசு. அவனுக்கு நம்ம இல்லைன்னா இன்னொருத்தர் ஒரு ஆளு, அவ்வளோதான். அப்ப விருந்தோம்பலுக்கு நீங்க தான் உதாரணம். நாங்க மட்டும் இல்லைங்க, ஒரு சாதாரணமா அப்படிதானுங்க செய்வாங்க. வீட்டுக்கு வந்தா அவங்க வந்து சொல்லி இருக்க வச்சு சாப்பிட வச்சு தான் அனுப்புவோம். ரவிச்சந்திரன் ஜி, ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேங்க, எப்படி இருக்கீங்க? ஓகே மேடம், ஓகே, வரேன் வீட்டுக்கு. வாங்க, கண்டிப்பா வாங்க. உங்களுக்கு தங்க மாம்பழம் சொல்லும் கதை தெரியுமா? யுவர் ஃப்ரம் கரூர். கரூருங்க மேடம். நீங்க எந்த ஊரு சொன்னீங்க? நாங்க வந்து கரூர். ரெண்டு பேரும் ஒரே கொஸ்டினே கேக்குறீங்க. நாங்க வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட். ஓ, நைஸ். வாங்க கட்டுப்பாலா வாங்க. யாரு இது பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறது? ஹீரோ இருக்கீங்களா மேடம்? உங்களுக்கு லீவ் எப்போ? நாளைக்கு எனக்கு 2 நாள் லீவு. 2 days. ஹாபிஸ்? ஹாபிஸ் வீட்டு வேலை செய்யறது ஹாபிஸ். ஓகே ஓகே ஓகே. சவுண்டவே காணாமா? எதுவுமே வந்து வரலையா? அதனால தான் கேட்டேன். எனக்கு லீவு, எனக்கு லீவ் இல்லை. எனக்கு நாளைக்கு 2 days லீவு. நாளைக்கு முடிஞ்சா மதிய டைமும் லைவ் போடுவேன். என்ஜாய் பண்ணுங்க மேடம். என்ஜாய் எல்லாம் ஓகே தான். வீட்டு வேலை